தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தன் தொகுதியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். அப்போது மாநில கல்லூரியில் ரூபாய் 78 லட்சத்தில் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சிற்றுண்டி வளாகத்தை திறந்து வைத்து மாநில கல்லூரியில் சர் சி.வி. ராமன் மற்றும் சுப்பிரமணியன் சந்திரசேகரன் அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தார். மேலும் சேப்பாக்கம் பெல்ஸ் ரோட்டில் உள்ள கஸ்தூரிபாய் காந்தி அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கினார். 116வது அவார்டுக்குட்பட்ட டாக்டர் பெசன் சாலையில் 1,26,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பல்நோக்கு மற்றும் நவீன உடற்பயிற்சி கூடத்தை திறந்து வைத்தார். 120வது அவார்டுக்குட்பட்ட டாக்டர் நடேசன் சாலையில் திமுக கட்சி கொடியை ஏற்றி கலைஞர் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்பு ஏழை மக்களுக்கு அறுசுவை உணவான பிரியாணியை வழங்கி இனிப்புகளும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மத்திய சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார், மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன், சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் நே சிற்றரசு, திருவல்லிக்கேணி பகுதி கழக செயலாளர் ARPM காமராஜ், 116வது வார்டு செயலாளர் விஜயகுமார், 115வது அவார்டு செயலாளர் KG செந்தில்குமார், 120வது வார்டு கவுன்சிலர் மங்கைய ராஜ்குமார், வார்டு செயலாளர் ரவி, இளைஞர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் பிரகாஷ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். நியூஸ் வணக்கம் தலைமுறைக்கு சென்னையிலிருந்து செய்தியாளர் சுலைமான்.